ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செகண்ட் மிட்டம் எக்ஸாம் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் அட்லாஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான். இதில் நிறைய நமக்கு பேக்லாக்ஸ் வேறு. இது எல்லாத்தையும் எப்படிரா கம்ப்ளீட் பண்ணுறது? ஸோ அதுவும் ஷார்ட் டைமில், ஏன்னா செகண்ட் மிட்டம் முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இயர் எக்ஸாமு குயிக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்பிட்வீன்லேயே நமக்கு என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கல, ஸோ இதுக்கப்புறம் எப்படி படிக்க போகிறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே வச்சுக்கோங்க. லாங் டேர்ம்க்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால் வந்து படித்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு 5 minutes உட்காந்து யோசிங்க. நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டடி பிளான் போட்டுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஃப் இயர் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். அதோட சாம்பிள் தான். ஏன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. கரெக்டாக? ஸோ இதுலேயே நம்ம வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அண்ட் வந்துட்டு அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டைம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இப்போ இருந்தே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ணணும். இதோட முக்கியமான விஷயம், நம்ம இப்போ 10th நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், இன்னொரு 4 years கழிச்சு சார் நான் 10th அந்த மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதே 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே நீங்கள் வந்து யோசிச்சு பார்ப்பீங்க. ஒரு 2-3 years இல்லை 4 yearsக்கு அப்புறம் கூட சார் நான் அப்போ அப்படி மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், இந்த வேலைக்கு போயிருப்பேன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. கரெக்டாக? எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் 4 years கழிச்சு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். கண்டிப்பாக வந்து முடியாது. நீங்கள் உங்களோட மார்க்ஸ் வந்து இப்போவே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் வந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். 4 years கழிச்சு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருந்தே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமில் வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ப்ராப்பரான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். யாரெல்லாம் வந்து குட் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ ஐ கேன் அண்ட் ஐ வில்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேம்னு நிறைய பேர் கேட்டு படிக்கிறீங்க. கரெக்டாக? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாமா, 90+ ஸ்கோர் பண்ணிடலாமா, 95 வாங்கிடலாமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. இதில் இன்னொருத்தருக்கு என்ன அப்படின்னா, ரிமைனிங் கொஷின்ஸ் வேறு இருக்கே, அதை என்ன பண்ணுறது? அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டா நான் எப்படி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி வந்து நான் அதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட்? இன்னும் முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டவுட் இருக்குது இல்லையா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே எப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட். ஓவராலாக எல்லா கொஷின்ஸும் படித்து முடிச்சுட்டு ஃபைனலி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணும். இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, பண்ணலையா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, நம்ம ஒரு 10 years 15 years அந்த மாதிரி ஓவராலாக வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் அண்ட் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக? அந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா பத்தாது. அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் கண்டிப்பாக வந்து படிக்கணும். நீங்கள் ஓவராலாக எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு புக் இன்டீரியர் கேட்டாலும் எழுத தெரியணும், புக் பேக் கேட்டாலும் நமக்கு வந்து எழுத தெரியும். சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் படிக்கணும். லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் அது போக ரிமைனிங் கொஷின்ஸை வந்து ரீகால் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எல்லா கொஷின்ஸும் படிக்கணும். ஆல் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ரீகால் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் வந்துட்டு புக் இன்டீரியர் கொஷின்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் புக் இன்டீரியர் கொஷின்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். புக் பேக்கில் நீங்கள் தரவா இல்லை அப்படின்னா புக் இன்டீரியர் படிச்சும் நமக்கு அந்த இடத்துல வந்து படிக்காத ஒரு ஃபீல் தான் வரும். ஃபஸ்ட்டு புக் பேக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் புக்கிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து க்ரைட்டீரியா வச்சு படிக்கணும். வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 50% 60% கேட்குறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவோம். சென்டம் வாங்கணும், 95+ கண்டிப்பாக வாங்கணும், நான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து படிக்கணும். சரியா? எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா எல்லாமே படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே? இதில் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே படிக்கிறது இந்த சென்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நீங்கள்
வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணணும். ஒரு எல்லா புக்கையும் எடுத்து வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வந்து படிக்கிறேன் அண்ட் நிறைய வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறேன், இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள், வெறும் கம்மியாக படிங்க. ஸோ 4 சப்ஜெக்ட் படிக்கிற இடத்துல ஒரு சப்ஜெக்ட் படிங்க, நீங்கள் கண்டிப்பாக குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் பார்ப்பீங்க, ஃபிசிக்ஸ் பார்ப்பீங்க, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஒரு நாளில் இந்த 4ஐயும் பார்த்துட்டு எப்படி ரீகால் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 1 டேயில் ஏதாவது எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸ் சாலிடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை மட்டும் படித்து அதை மட்டும் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளில் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் ஒர்க் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் பண்ணுங்கள். செல்ஃப் ஸ்டடின்னு ஒரு டைம் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ which is study less equal to more marks. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை படிங்க, அதை கிளியராக படிங்க, கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் நீங்கள் குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியாப்பா? ஓகே. ஸோ இதில் எல்லாமே படித்தாச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த செகண்ட் மட்டும் முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட பேக்லாக்ஸ், இஷ்டத்துக்கு பேக்லாக்ஸ் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரேயராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஜாலியாக நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், நியூ சாப்டர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்டிங்கே அவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் எங்கே போய் நீங்கள் நியூ சாப்டர்ஸ் படிக்கிறது? கரெக்டாக? எஸ். ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. ஸோ இந்த பெண்டிங்கெல்லாம் வச்சுட்டு நியூ சாப்டர்ஸ் பக்கம் அப்படியே வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட்டு பெண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறம் தான் நீங்கள் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நியூ சாப்டர்ஸை படிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரியே தான் நம்ம வந்து உட்காந்துட்ருப்போம். ஆல்வேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷரோடு இருப்போம், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். அதனால் நீங்கள் மற்ற விஷயம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா பெண்டிங் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நியூ சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ செகண்ட் மிட்டம் வரைக்கும் ஒரு போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பீங்க, ஹாஃப் இயர்லிக்கு நியூ போர்ஷன்ஸ் ஆட் ஆன் ஆகும், நம்ம எடுத்ததுமே அதில் போய் குதிச்சிடுவோம். அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. பெண்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பெண்டிங் முடிக்கிறதுக்கு அதுக்குன்னு எல்லாமே ஒரு ஸ்டடி டேபிள் நம்ம கண்டிப்பாக வந்து போடணும். இப்போ இந்த டே நான் இதை படிக்கிறேன், அந்த டே அதை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு ஒரு 20 days தான்ப்பா இருக்கும். சரிங்களா? நிறையா பேத்துக்கு வந்துட்டு இந்த வீக்கோட செகண்ட் மிட்டம் வந்து முடிஞ்சிருது. ஸோ அடுத்தது ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கு அடுத்த வீக்லேருந்தே உங்களுக்கு ஹாஃப் இயர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எப்படி எண்ணி பார்த்தாலும் ஒரு 20 days இருக்கும். அதுலேயே நமக்கு சண்டேஸ் வந்து போயிடும். இதில் வேறு ஏதாவது ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 20 daysல நீங்கள் என்னெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஸோ ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்பராக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் குட் மார்க்ஸை நோக்கி போயிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து உங்கள் மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் குட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போவே அட்மிஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ நீங்கள் 3 days ஃப்ரீ ட்ரையல் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த நம்பரையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம், கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே எனக்கு அடிஷ்னலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ ஃபீஸ் பற்றி யோசிச்சு என்னடா நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஃபீஸ் பே பண்ண முடியும், எப்படி வந்து படிக்க முடியும், இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம தனித்தனியாக வெளியே வந்து அதிகமாக ஃபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து கம்மியாக தான் பே பண்ண போகிறீங்க. அண்ட் கைட் புக்ஸும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கூட உங்கள் மார்க்ஸை வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போவே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதில் 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 20 daysல நீங்கள் எப்படிலாம் வந்து படிக்கணும், என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கப்பா. தமிழில் இயல் 4 to 6 வரைக்கும். சரியா? அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பேக்லாக்ஸாக இருக்கட்டும், ஸோ படிக்காத கொஷின்ஸ் அண்ட் படித்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த 20 daysல இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3 to 5 அண்ட் மேக்ஸில் சாப்டர் 2 and 3. சரியா? ஸோ 2 and 3லேருந்து தான் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு இந்த 20 daysல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டே என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். சரியாப்பா? அடுத்தது சயின்ஸில் சாப்டர் 2, 4, 8, 9, 16, 17, 18. சரிங்களா? அடுத்தது
சோஷியலில், ஹிஸ்ட்ரியில் 9, 10, ஜாகிரஃபியில் 4 and 5 அண்ட் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் 3rd சாப்டர். சரிங்களா? சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் 3rd சாப்டர். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் 20 டேஸில் நீங்கள் இதை தான் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ தமிழில் இயல் 3 to 5 யூனிட் 3 to 5 இங்கிலீஷில் அண்ட் மேக்ஸில் சாப்டர் 2, 6, 8 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறது இந்த சாப்டர்ஸில் தான். ஸோ இந்த சாப்டர்ஸில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் ஸோ நீங்கள் 12th வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சாப்டர் 2, 6 and 8 இருக்கிற பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வந்து தெரியணும். சரியாப்பா? அடுத்தது இதில் மேக்ஸிமம் சாப்டர் 3யும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு லாஸ்ட்டில் படிப்பேன்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 சாப்டர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாப்டர் 3 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, 6, 7, ஃபிசிக்ஸில் சாப்டர் 4 and 5 அண்ட் பயாலஜியில் பாட்னியில் 2, 7, 8 அண்ட் ஜுவாலஜியில் 2, 5, 6, 7. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழில் இயல் 3 to 5 இங்கிலீஷில் யூனிட் 3 to 5 மேக்ஸில் சாப்டர் 1, 5, 6. ஸோ இதில் 5, 6லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதை இப்போ இருந்தே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸில் கிளியராக இருங்க. அப்போ தான் இந்த சாப்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு எழுத முடியும். சரியா? அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 1, 6, 7, ஃபிசிக்ஸில் 3, 5, 6 பயாலஜியில் பாட்னியில் 1, 5, 6 ஜுவாலஜியில் 2, 4, 5, 7. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஸோ நீங்கள் 11th 12th எல்லாருமே இந்த இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. காமர்ஸில் 1 to 10, அக்கௌண்டன்ஸில் 4 to 8 அண்ட் எக்கனாமிக்ஸில் 4 to 8 பிஸ்னஸ் மேக்ஸுக்கு மட்டும் சாப்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 11th சாப்டர் 3 to 5 அண்ட் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6. ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயராக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் 20 டேஸில் இதை தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த பேக்லாக்ஸ் எல்லாமே முடிச்சு நியூ சாப்டர்ஸ்லாம் படித்து நீங்கள் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஹாஃப் இயர்லியில் கண்டிப்பாக நம்ம தூக்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த விஷயத்தை யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்களோ ஐ கேன் அண்ட் ஐ வில்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்பா.